அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. யார் வீட்டில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுக்குள்ளே எழுமல்லவா? இதனை தொடர்ந்து சில கேள்விகளும் எழுந்து கொண்டே இருக்கும். பிறர் தருகின்ற உணவை, அதாவது அவர்கள் கொடுக்கின்ற தானமாக கொடுக்கின்ற உணவை நாம் சாப்பிடலாமா? ஆலயங்களிலே பிரசாதமாக கொடுக்கக்கூடிய உணவை நாம் சாப்பிடலாமா? அல்லது ஒரு இறப்பு நடந்த வீட்டிலே சென்று நாம் உணவு சாப்பிடலாமா? தெரியாதவர்கள் வீட்டில் சென்று நாம் சாப்பிடலாமா? இது மாதிரி பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, பசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி எதுவுமே வராது. சரி, தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆலயத்தில் அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது, அல்லது ஊரில் வந்துட்டு ஒரு இடத்துல அன்னதானம் நடக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு நம்ம கேட்குறோனாவே நம்ம மனசில் உள்ள கேள்வி என்னன்னா, அந்த சாப்பாட்டின் மூலமாக நமக்கு பாவம் வந்து சேருமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு. தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அந்த உணவு அப்படிங்கிறது கடவுள், அவ்வளவுதான். ரொம்ப எளிமையாக முடிச்சுக்கலாம். உணவு அப்படிங்கிறது கடவுள். இங்கே பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது உணவின் மூலமாக எப்பொழுதுமே செல்வதில்லை. ஒருவர் பசியாற்றுகிறார், ஒருத்தர் பசியில் வாடுறாரு, அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அந்த பசியாற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது கொடுப்பவருக்கு புண்ணியம். பசியில் வாடுபவர்களை பார்க்க வைத்து அந்த அன்னத்தை உண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அவர்களுக்கு அது பாவமாகும். ஏன்னா தனக்கு போக மீதி இருப்பதை கீழே கொட்டினாலும் கொட்டுவேன், ஆனால் பிறர் பசியில் இருப்பவர்களுக்கு தரமாட்டேன் அப்படிங்கும்போது அது பாவமாகிறது. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனால் ஆலயத்தில் பிரசாதம் கொடுத்தாலும் சரி, அல்லது அன்னதானமாக கொடுத்தாலும் சரி, தாராளமாக வாங்கி சாப்பிடலாம். அந்த உணவிற்கு எந்த தோஷமும் கிடையாது. ஆலயத்துக்குள்ளே வந்துட்டாலே அது இறைவனுடைய பொருளாகின்றது, அது கொடுப்பவருடையது அல்ல என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஒன்று. அடுத்து நம்ம மனதில் எழக்கூடிய கேள்வி அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஒரு இறப்பு நடந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம், அங்கே சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டோம்னா பெரும்பாலுமானவர்கள் தவிர்க்கிறார்கள் இன்றைய காலகட்டங்களிலே. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுவது, அங்கே நோய் கிருமிகள் ஏதாவது பரவி இருக்கலாம், அந்த இடத்திலே சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வதற்காக அதை சொல்கிறார்கள் அப்படின்னு வைத்துக்கொண்டால், இதை நாம் உள்ளூர உணர்ந்தோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதாவது யாருமே சொல்லலை எனக்கு, அந்த மாதிரி ஒரு மரணம் நடந்த வீட்டிலே போய் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உடலுக்கு ஒத்துக்காதுன்னு யாருமே நம்மக்கிட்ட சொல்லாத போது நாம் போய் அங்கே உணவருந்தி நமக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அதை நாம் தவிர்ப்பது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு கிருமிகள் தாக்குதல்லாம் இருந்தால் நம்ம உடலும் தாங்கணும் இல்லையா? ஆனால் யாராவது சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது, அங்கே போனால் சாப்பிடக்கூடாது, இங்கே போனால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு மன உறுத்தலாக மாறுகிறது. அப்படிங்கும்போது மன உறுத்தலோடு நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தில் போய் சாப்பிட்டாலும் அது உடலுக்கு கேடு தான். அப்போ அந்த மாதிரி மன உறுத்தலோடு நாம் எங்கும் சென்று சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது தான் நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது இறப்பு நடந்த வீடாக இருந்தாலும் சரி, பிறப்பு நிகழ்ந்த வீடாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் மன உறுத்தல் இல்லாமல் சாப்பிட்டா சாப்பிடலாம், இல்லைன்னா தவிர்த்துக்கிறது நல்லது. உடனே இது ஏற்றத்தாழ்வுக்கு உண்டான பதிவு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். தெளிவாக சொல்கிறத கேட்டுக்கணும். ஆரம்பத்திலேயே அடியேன் குறிப்பிட்டது ஒன்றே ஒன்று தான், பசியில் இருப்பவர்கள் இந்த கேள்விகளை கேட்க மாட்டார்கள், அவ்வளவுதான். இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிறர் வீட்டில் சென்று சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லக்கூடியது. பிறர் வீட்டில்னா தெரியாதவங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பல வீடுகள் இருக்குது, அதில் நம்ம போய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தூய்மை இல்லாத இடத்திலே சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. தூய்மை இல்லாததுன்னா எதை சொல்கிறோம்? இப்போ சமைக்கிற இடம் ரொம்ப தூய்மை இல்லாமல் இருக்குது, பழைய பொருட்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அதிலே சமைக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னா நோய் தாக்குதலுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி இடங்களை தவிர்ப்பது எப்போவுமே நல்லது. அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலுமான உணவு விடுதிகள் அப்படிங்கிறது எப்படி செயல்படுதுன்னு நம்ம யோசிக்கணும். சரி, அதை விடுங்க. அடியேன் குறிப்பிட்ட அந்த தூய்மை அப்படிங்கிறது மன தூய்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மன தூய்மை இல்லாமல் ஒருவர் நமக்கு உணவிடுகிறார்கள் அப்படின்னா அது விஷம்தான், அதில் மாற்று கருத்தே இல்லை.
மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு கொடுத்தாங்கன்னா அது யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடணும். மனசு சுத்தமில்லாமல் ஒருவர் செய்கின்ற அன்னதானம் அல்லது ஒருவர் இடுகின்ற உணவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உடலுக்கு மட்டுமல்ல நம் மனதையும் சேர்த்து கெடுக்கும் அப்படின்னு அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த மாதிரி இடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது தான் நல்லது. ஒருத்தரை பார்த்ததுமே எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? இப்போ நம்ம இவங்க மன சுத்தமாக நம்மளுக்கு சாப்பிட்றத போடுறாங்களா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இயல்பாகவே தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒருத்தரோட வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா முறையான உபசரணை இல்லை, அந்த நமக்கான மரியாதை கொடுக்கலைனா கூட அந்த இடத்துல அந்த மன தூய்மையோடு உணவு இடவில்லை அப்படிங்கிறத இயல்பாகவே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இடங்களில் உணவை தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா பெரும்பாலும் இந்த சமைக்கின்றவர்கள், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தர் அப்படின்லாம் சொல்ல முடியாது, சமையல் எல்லாத்துக்குமானது. சமைக்கின்றவர்களின் மனநிலையை பொறுத்து அந்த உணவிலே அந்த சுவைகள் மாறும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு இறுக்கமான மனதுடன் செய்கிறார்கள் அப்படிங்கும்போது அது எவ்வளவு தான் நிறைய மசாலா அது இதுன்னு போட்டாலுமே அது சரியான சுவைக்கு வராது. ஆனால் அம்மா சமைக்கும் போது பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக அவங்க சமைக்கிறாங்க அப்படிங்கும்போது உப்பே கம்மியாக இருந்தால் கூட அதில் ஒரு ஆனந்தத்தோடு செஞ்சுருக்கும் போது அதில் ஒரு சுவை அதிகமாக இருக்கும். என்னன்னே தெரியாமல் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு. ஆனால் அம்மா சாப்பிட்டே நான் இன்னும் உப்பே போடலடா, கொஞ்சமாக தான்டா இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும் ஓ உப்பு இல்லையா அப்படின்ட்டு. காரணம் அந்த அன்போடு பரிமாறுகின்ற விதமும் அந்த உணவின் சுவையை கூட்டும்னா அது மிகை அல்ல, அது அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அப்போ அன்போடு ஈயப்படும் உணவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பில்லாத இடத்தில் தரப்படும் உணவை தவிர்த்து கொள்ளுதல் எப்பொழுதுமே நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உணவு, தண்ணீர் இது எல்லாமே அதிர்வுகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. நம்ம உடலுக்கு ஆற்றல் எங்கிருந்து வருகிறதுனா உணவிலிருந்து தான் வருகிறது. அது சரியான இடத்திலிருந்து வரும்போது சரியாக இருக்கும். இதில் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, அன்போடு யார் கொடுத்தாலும் சாப்பிடலாம். அன்பில்லாமல் நீங்கள் பெரியதாக நினைக்கக்கூடியவர் கொடுத்தாலும் அதை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுதல் நலம். ஐயா பாடுறான் பயங்கரமான கோடீஸ்வரருங்க ஐயா, அப்படி பொட்டனத்தை தூக்கி போட்டாரு பாருங்க பாசத்தில், நான் அப்படியே பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டேன், அது வேண்டாம். மரியாதை இல்லாத இடத்தில் கொடுக்கப்படுகின்ற உணவை தவிர்ப்பது நல்லது. அது உண்மையாகவே அன்புடன் கூடியதா அப்படின்னு கேட்டால் அது இறைவனுக்கே வெளிச்சம். இப்போ இதை சாப்பிடலாமா வேண்டாமாங்கிறத ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திங்கன்னா தெரியும். பெரும்பாலும் இந்த துறவரம் மேற்கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சந்நியாசம் வாங்கினவங்கெல்லாம் பெரும்பாலும் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணுங்கிறது அவங்களுக்கான ஐதீகம். அப்போ அவர்கள் எவ்வாறு சாப்பிட்டார்கள்? ஏன்னா அவர்களுடைய மன தூய்மை, அவர்களிடம் மன தூய்மை இருந்தது. இன்னொன்று, இப்போ சன்னியாசிகள் போய் ஒரு வீட்டில் பிக்ஷை கேட்குறாங்கன்னா அந்த இடத்தை அவர்கள் உணர்வால் உணர்ந்திருப்பார்கள். அங்கே பழைய கஞ்சியே இருந்தாலும், மனிதர்களில் பாகுபாடு பார்க்காமல் பழைய கஞ்சியே இருந்தாலும் பிக்ஷாந்தேகின்னு கேட்கும்போது அவர்கள் அன்போடு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிக்குவாங்க. சில வீடுகளை அவர்களாக தவிர்த்து விடுவார்கள். ஏன்னால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அப்போ அன்பில்லாத இடத்தை அவர்கள் எப்பொழுதுமே தவிர்க்கிறார்கள். அன்பு அப்படிங்கிறது எங்கேருந்து வரும்? ஆழ் மனதிலிருந்து வரணும். அந்த ஆழ் மனதிலிருந்து அன்பு பொங்கி வர வேண்டும் என்றால் தூய்மையாக இருக்க வேண்டும். எது? நம்ம சமையல் அறையா அப்படின்னா கிடையாது, நம்ம மனசு தூய்மையாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த தூய்மையாக இருப்பவர்கள் செய்கின்ற தானம் அப்படிங்கிறது மிக உயர்ந்தது. அது எவராயினும் அத்தானத்தை செய்கிறார் என்றால் நாம் வாங்கி சாப்பிடலாம். மனதிலே தூய்மை இல்லாமல் தன்னுடைய பெயருக்காக, புகழுக்காக, அந்தஸ்துக்காக ஒரு அகங்காரத்துடன் ஒரு தர்மம் செய்யப்படுகிறது என்றால் அதை தவிர்ப்பது நல்லது. அதை எப்படி பிரித்து பார்க்கறது? அது அனுபவத்தில் நமக்கா தெரிய வந்துடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், யார் வீட்டில் சாப்பிடலாம், யார் வீட்டில் சாப்பிடுவதை தவிர்க்கலாம் அப்படின்னா அன்பு உடன் கூடி அவர்கள் செய்கின்ற தானத்தை நாம் ஏற்கலாம். அன்பு இல்லாமல், தூய்மை இல்லாமல் செய்கின்ற தானமாக இருந்தாலும்
அது உணவை இடுவதாக இருந்தாலும் அதை தவிர்ப்பதே நலம். அது உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி. சரி, இது எல்லாம் எதுக்கு பொருந்தாது அப்படின்னு கேட்டோம்னா, பசியில் இருப்பவர்களுக்கு இந்த கேள்விகள் எதுவும் பொருந்தாது அப்படிங்கிறத மீண்டும் அடியேன் கூறுகின்றேன். அந்த வாக்கியத்தை மீண்டும் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு உண்மை புலப்பட்டுவிடும். தினமும் வீட்டில் விளக்கேற்றுறவங்களா இருந்தால் கட்டாயமாக இந்த பதிவை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமாங்க, ஏன்னா வீட்டில் விளக்கேற்றும் போது ஒளி பெருகும், மகாலட்சுமி கடாட்சம் பெருகும், வீட்டில் கஷ்டம் போகும். இது எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சது. ஆனால் தினமும் விளக்கேற்றணும், அதனால புண்ணியம் உண்டாகணும்னா எங்கே விளக்கேற்றணும் அப்படிங்கிறது தானே முக்கியம். பணத்தை எல்லாம் தாண்டி புண்ணியத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் தினமும் மாலை ஒரு 5:30 மணிக்கு மேலே அங்கே போய் ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்து ஒரு 5 நிமிடம் அங்கே வழிபாடு செய்துவிட்டு வருகிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது அவ்வளவு எளிதான விஷயமா அப்படின்னா கட்டாயமாக எளிதான விஷயம் இல்லை. நிறைய பேர் தினமும் அருகாமையில் உள்ள ஆலயத்துக்கு போகிறோமான்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு விநாயகர் ஆலயம் இருக்கும், ஒரு முருகர் ஆலயம் இருக்கும், ஒரு சிவாலயம் இருக்கும், இந்த மாதிரி, அல்லது ஒரு குலதெய்வ ஆலயம் அருகாமையில் இருக்கிறது அப்படின்னா நம்மால் நினைச்சாலும் அங்கே போக முடியாது. ஆனால் அதையும் மீறி தினமும் அந்த மண்ணை போய் மிதிக்கிறோம் அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய அருளின் காரணமாகத்தான் போய் மிதிக்கிறோம். இல்லை என்னால் போகவே முடியல அப்படின்னா கிடையாது, நம்ம முயற்சி செஞ்சால் போகலாம். அப்படி போகும்போது அந்த ஆற்றல், அவ்விடத்திலே நிலை கொண்டுள்ள ஆற்றல் நமக்கு எல்லா நன்மையும் செய்யும் அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம். மாலையில் தான் ஏற்றணுமா? முடிஞ்ச அளவுக்கு மாலையில் ஏற்றுங்க. இல்லைன்னா காலையில் நாங்கள் எந்திரிச்சமே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னா காலையில் ஒரு 6-6:30 போய் அங்கே விளக்கு ஏற்றலாம். அது அருகாமையில் சின்ன ஆலயமாக இருந்தாலும் சரி, பெரிய ஆலயமாக இருந்தாலும் சரி, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பராமரிப்பில்லாத ஆலயங்களாக இருக்கிறது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆலயத்தின் வாயிலிலே கூட போய் நின்று ஒரு விளக்கை ஏற்றி வைத்து இவ்வாலயம் மீண்டு வர வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு அங்கே விளக்கு ஏற்றினீங்கன்னா அதை விட பெரிய புண்ணியம் இந்த உலகத்திலே வேறு எதுவும் இல்லை. நீங்கள் மனதார வைக்கின்ற அந்த வேண்டுதலின் காரணமாக தினம் ஏற்றுகின்ற விளக்கின் பலனாக அவ்வாலயம் ரொம்ப சீக்கிரத்தில் எழுந்து வரும். ஏன்னா தினமும் ஆலயத்துக்கு போகிறோம் அப்படிங்கும் போதே அது கடவுளுடைய பூரணமான அருள் அப்படிங்கிறத மறுப்பதற்கே இல்லை. அது எல்லாத்தோட கட்டத்திலையும் வந்துடாது. ஒரு சிலருக்குத்தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதில் நீங்கள் ஒருத்தரான்னு பாருங்களேன். தினமும் நான் எப்படியாச்சும் அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஆத்மாவாக இருந்தால் நீங்கள் ஒரு புண்ணிய ஆத்மா, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இல்லை ஒரு சில நாள் தவறுது, அது பிரச்சனை இல்லை. தொடர்ந்து நாம் அதை செய்து கொண்டிருக்கின்றோம், வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறோம்னா முதல்ல மனசு சுத்தமாகும், அந்த ஆத்மா அந்த ஒரு புண்ணியத்தன்மை பெறும், மேலும் மேலும் புண்ணியங்கள் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ இதுவரையில் இல்லைனா கூட அருகாமையில் ஏதேனும் ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா பராமரிப்பட்டு இருந்தாலும் இல்லை நல்லா இருந்தாலும் சரி, காலையில் இல்லை மாலையில் ஆலயத்திற்கு போய் நம்ம கைகளில் கிடைக்கின்ற பூக்கள் இருக்கல்லவா, நல்ல பூக்களை கொண்டு போய் அலசி சாமிக்கு வைத்துவிட்டு ஒரு விளக்கை ஏற்றி அமைதியாக 5 நிமிடம் தியானம் செய்துவிட்டு வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். 48 நாள் 96 நாள் அப்படியெல்லாம் கணக்கெல்லாம் வேண்டாம். உங்களால் இதை தொடர்ந்து செய்யணும்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு செய்யுங்க. இறைவனுடைய அருள் பூரணமாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் நண்பர்களே. முயற்சி செய்துவிட்டு பாருங்கள். அப்படி பலித்தமாச்சுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், அனைவருமே தெரிந்து கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.